விஷயம். ஸோ பேசிக்லி என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராமில் 2 மில்லியன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோன் கால் வந்து நான் பேசுகிறேன். அந்த ஃபோன் காலில் நான் வந்து பயங்கர அப்செட் ஆகிடுறேன். நான் லிட்ரலி அழுதேன் அந்த ஃபோன் காலில். ஸோ என்னோட மூட் செம்ம ஸ்பாயிலாக இருந்துச்சு. ஸோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு. அது ஆக்சுவலி வந்து அந்த விஷயம் பற்றி மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரிய வரலாம். இப்போ நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செம்ம அப்செட்டில் வந்து ஃபோனை உட்காந்து இப்படி நோண்டிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன இது அப்படியா அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலி 2 மில்லியன் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு பேட் ஃபேஸில் இருந்தேன். ஸோ அதுலேருந்து என்னை மீட் எடுத்தது நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த டைமில் வந்து நான் வந்து என்னோட என்ன சொல்கிறது, ஜென்யூனான ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, எனக்கு எப்பயுமே என்ன நடந்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு, அதில் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. ரவீனா ஃபேரி அவங்க, அப்புறம் ரவீனா செல்லம், அப்புறம் பத்மா, ரவீனா தங்கம், அப்புறமா ரவீனா பட்டர்ஃப்ளை, ஹர்ஷதா, அண்ட் வந்து சதீஷ் அண்ணா, அண்ட் யாரையாவது விட்டுருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. இவங்க ஸ்ரீதேவி அக்கா, ஸ்ரீதேவி இக்னேஷியஸ் அவங்க, அதுக்கப்புறமா வந்து மீரா அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஜென்யூனா எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா வேற என்ன, நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், இப்போ வந்து நான் லைவ் போயிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இன்னும் ஒரே ஒரு பாட்டு ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுலேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கால் வந்துச்சு. அதை பேசி ரொம்பவே வந்து அவங்க உடஞ்சி போயிட்டாங்க. அண்ட் இந்த பேட் ஃபேஸ்லேருந்து வரதுக்கு ஃபேன்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸுமே அவங்க தேங்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது என்ன விஷயம் அப்படின்றது ஃபியூச்சரில் உங்களுக்கே தெரிய வரும், கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எஸ், அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து பைரவி சீரியலில் பைரவி அப்படின்ற கேரக்டரில் ஒன் ஆஃப் த மெயின் லீடாக அவங்க கமிட் ஆகி விஜய் டெலிவிஷனில் அது ரிலேட்டடாக 2 ப்ரொமோஸ்மே பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ரொமோ ரிலீஸ் ஆன பிறகு ஹீரோயினை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த வீடியோ மூலமாக தெரிய வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களா வந்து சேஞ்ச் ஆகலை, அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணிட்டதா தான் உங்களுக்கு கால் வந்திருக்கு போல. ஸோ நிஜமாவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகிட்டு அதுல இருந்து சடனாக அவங்க வெளியேற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுக்குமே அப்படிதான் இருந்திருக்கும். பட் என்ன ரீசன் அப்படின்றதுலாம் அவங்களா சொன்னா மட்டும்தான் உண்டு. ஸோ சூன் இது ரிலேட்டடாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் எனக்கு வந்து அது ரிலேட்டடாக அஃபிஷியல் அப்டேட் கிடைச்ச பிறகு தான் நானுமே மெயின் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஹீரோயின் சேஞ்ச் ஆகிட்டாங்க, ரவீனா வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ ஷூட் வந்து போயிட்டு இருக்கு நியூ ஹீரோயினோட அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த லைவ்ல வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்க யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். பட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் யூ கைஸ். நீங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல கிடையாது. நான் இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்த லாக்டவுன் டைமில் தான் வந்து நான் இன்ஸ்டாகிராமுக்கே வரேன். ஸோ அப்போ எப்படி இருந்துச்சுன்னா வந்து, சரி லாக்டவுன் சும்மா வந்து மொட்டை மாடியில் வந்து டான்ஸ் ஆடி வீடியோ எடுப்போம் அப்படின்னு தான் வந்து நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்ன, எனக்கு ஒரு 10K ஃபாலோவர்ஸ் அப்படி தான் இருந்தது. பட் அப்போதுலேருந்து எனக்கு வந்து நான் போடுற ஒரு வீடியோக்கும் என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி, ஹாய் விஸ்வா, எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து இப்போது அதாவது 10K எங்கே இருக்குது, 2 மில்லியன் எங்கே இருக்குது, நான் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் தான் முன்னாடியே சொன்னல, நான் நிறைய இன்ஸ்டாகிராம் லைவ் போயிருக்கேன். ஆனால் இந்த லைவ் ரொம்ப நர்வஸாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, கொஞ்ச நேரம் கமெண்ட்ஸ் படித்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். கல்யாணி, என்னடா இந்த பக்கம் நீங்கள் இன்னும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹவு வாஸ் யூ பிக் பாஸ் 7? பிக் பாஸ் 7க்கு அப்புறம் எனக்கு தெரியல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாய் கா பிரியா, ப்ளீஸ். ஹாய் பிரியா, தேங்க்யூ ஸோ மச். ஸ்பைடர்மேன் ஏங்க கோவப்படுறீங்க, கோவப்பட்டு இமோஜி அனுப்புறீங்க. நெல்சன், ஹாய் நெல்சன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நைஸ் பிக். இது ஆக்சுவலி எனக்கு வந்து பத்மா, நான் சொன்னல ரவீனா தங்கம், அவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க இது. ஸோ பேசிக்லி இந்த வாலில் இருக்கிற எல்லாமே வந்து எனக்கு என்னோட ஃபேன்ஸ் கிஃப்ட் பண்ணது தான். பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து பெயிண்டிங். இது உண்மையாகவே பெயிண்டிங். அந்த ஆரியமாலா டாஸ்க் பண்ணப்போ அந்த டாஸ்க்கு பிடிச்சி அதை ஃப்ரேம் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து என்னை ஸ்கெட்ச் பண்ணது. அண்டு இது வந்து எனக்கு ஐயோ தெரிய மாட்டேங்குதுல, ஒரு செகண்ட் இருங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு
ஒரு கிஃப்ட்டு. இது ஆக்சுவலி உண்மையான பிக்சர் இது கிடையாது, இட்ஸ் an edit. அண்ட் இது எனக்கு வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இது என்னோட பொம்மைகள். நான் முன்னாடிலாம் இதுக்கு நடுவில் தான் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து பேய் பயத்தில் வந்து ரூம் மாற்றி மேலே போயிட்டேன். ஆனால் இந்த பொம்மைலாம் இருக்கும், அப்பப்போ வந்து விளையாடுவேன். அதெல்லாம் கேட்டோமா அப்படின்னு யாரோ கேட்குறீங்க. இல்லைங்க, சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜாக தான் சொன்னேன். பிக் பாஸ் 8 ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் கண்டஸ்டன்ட்? ஆக்சுவலி நான் பிக் பாஸ் 8 பார்க்கல, சும்மா இன்ஸ்டாகிராமில் வர கிளிப்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியல யார் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வை திடீர்னு சீரியலுக்கு போயிட்டீங்க? இல்லைங்க, நான் முன்னாடியே சீரியல் தாங்க பண்ணேன். ரவீனா திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி நிறைய கிஸ்ஸஸ் கொடுத்துருக்கீங்க. திஸ் இஸ் ஃபார் யூ, தேங்க்யூ. ஃபீல் பண்ணாதீங்க செல்லக்குட்டி, எப்பயும் ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக எப்பயுமே ஹாப்பியாக தான் இருப்பேன். வெல்கம் பேக் ஸ்ட்ராங்கர். பார்த்தீங்களா, டிஷர்ட்டில் வந்திருக்கேன். வேற என்ன ஏதாவது கேளுங்களேன், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. வாவ், வெரி நைஸ், தேங்க்யூ. எப்போ மேரேஜ்? எனக்கு இப்போதான் 21 வயசு ஆகுது. ஒரு 22, 3, 4, 5, 6, 7, 8 இன்னொரு 7-8 வருஷம் இருக்கு. அதுக்கு பார்த்துக்கலாம். பி கூல். கண்டிப்பாக கூலாக தான் இருப்பேன். ட்ரெஸ் வாஸ் வெரி பியூட்டி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹே ராட்சசன் கேர்ள், ஹாய், க்யூட்டாக இருக்கீங்க. ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்டாலே ரிப்ளை பண்ணிடுவேன். இப்படி பொய்யெல்லாம் சொல்லி கேட்க வேணாம். தேங்க்யூ. குண்டு பையா, யோர் ரீல்ஸ் வெரி நைஸ் அண்ட் யோர் காஸ்டியூம் ஸ்வீட். தேங்க்யூ 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 ஸோ மச். சுரேந்திரண்ணா, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி வந்து என்னோட ரீல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஆக்சுவலி அந்த ரீல்ஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற அந்த 1 minute ஒரு 30 secondsக்கு பின்னாடி நாங்கள் வந்து நிறைய கஷ்டப்படுவோம். அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் முடிஞ்சால் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை, பட் முடிஞ்சால் எடுத்து போடுறேன். இப்போ நான் ஒரு டான்ஸ் வீடியோ ஆடுறேன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்லேருந்து ப்ராக்டிஸ் போகும், காஸ்டியூம் ஸ்டிச் பண்ண கொடுப்போம், அப்புறமா வந்து காஸ்டியூம், ஜுவல்ஸு, அதுக்கப்புறமா ஷூட்டே வந்து ஒரு ஹாஃப் டே கிட்ட போயிடும் அந்த 1 minute வீடியோக்காக. ஸோ அவ்வளோ ஒர்க் இருக்கு அதில். ஹேர் கட் க்யூட்டாக இருக்கு, தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த ஹேர் கட் பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. பின்னாடி இருக்கிற ஃப்ரேம்ல எத்தனை ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஃபோட்டோ இதில் வந்து 91 ஃபோட்டோஸ் இருக்குன்னு, இல்லை 91க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 91க்கு மேலேயே இருக்கு. ஐயோ, ஏதோ சொல்லிட்டு இருந்தேன்னா மறந்துட்டேன். எனக்கு கொஸ்டின் கேட்டு டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, ஏதோ ஏதோ கேட்டிங்களே, நான் மறந்துட்டேனே. என்னடா ஜோடி மாறி மாறி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து ஜோடியில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா வேலை பார்த்தோம் இல்லையா, ஐ மீன் ஒன்றா டான்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அங்கே வந்து எங்களுக்கு வந்து ஜோடி மாற்றி ஆட முடியல. ஸோ வந்து வெளியே வந்துட்டு ஜோடி மாற்றி ஆடிக்கிறோம். ஊரை பக்கம்ல எங்கே இருக்கீங்க? ஊரை பக்கம்ல வீட்டில் இருக்கேன். ரேஷு அக்கா பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ரேஷு வந்து எனக்கு வந்து ரேஷு அக்கா வந்து ரொம்ப பிடிக்கும். பூவே பூச்சோடவால வந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த ஜோடியில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். யாரா இருந்தாலும் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது ஒரு வார்ம்த் ஃபீல் பண்ணலாம். அவங்களோட ஸ்மைல் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் அவங்கள பார்த்து மீனிங் அவங்க சிரிக்கிறது பார்த்துட்டே இருந்தாலும் நம்ம மனசு வந்து அவ்வளோ காம் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து ரேஷ்மாக்கா. எனக்கு ரேஷு ரொம்ப பிடிக்கும். நான் ரேஷு நடுவில் வந்து கேரளா போடுவோம் ஒன்றா. உங்கள் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஹாய் சொல்லுங்க. தேங்க்யூ, ஹாய். நீங்கள் பிக் பாஸ் பண்ணுறப்ப கண்டஸ்டண்ட்டில் யாரை மிஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன். வெளியே வந்து நான் யாரையுமே பெருசாக மீட் பண்ணல. விஷ்ணு நாவை வந்து நான் நிறைய மீட் பண்ணேன், பட் அதை தவிர்த்து நான் யாரையுமே பெருசாக மீட் பண்ணல. ஸோ யாரையுமே தான் மிஸ் பண்ணுறேன். இப்போ சும்மா ஒரு டான்ஸ் ஆடிச்சே, இப்போ சும்மா ஒரு டான்ஸ் ஆடுன்னு சொல்கிறீங்க போல, தெரியல. சின்ன பொண்ணு மாதிரி பேசுறீங்க. ஆக்சுவலி நான் சின்ன பொண்ணு தாங்க, 21 வயசு தாங்க ஆகுது. அது பெரிய பொண்ணு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஹாய், ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, பிக் ஃபேன் ஆஃப் யூ. நான் சீமா. சீமா தானே? ஹாய். ட்ரெஸ் சூப்பராக இருக்கு அக்கா. ஸ்ருதி, ப்ளீஸ் சே மை நேம். ஹாய் ஸ்ருதி.
அப்துல் கலாம் சார் ஹேர் ஸ்டைல் தானே. ஆக்சுவலி இது அப்துல் கலாம் சார் ஹேர் ஸ்டைல் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது கவுண்டமணி சார் வந்து ரோஜாவா காதலர் தினமா அந்த படத்துல வந்து அன்பே டயானா அந்த ஹேர் ஸ்டைல் தான் இது. ஸோ நான் வந்து இருங்க, அதுக்கு நான் ரீல் பண்ணி போடுறேன். நீங்க நடிக்காதீங்க. சரி, நான் நடிக்கல. சே அபவுட் விஷ்ணு அண்ணா ப்ரொபோசல். ஆக்சுவலி எனக்கே அது மேபி விஷ்ணு அண்ணாக்கே அது செம்ம ஷாக்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நான் வந்து காஷ்மீர்ல இருந்தேன். ஸோ அங்க நெட்டும் வராது, சிம் கார்டு எதுவுமே வேலை பார்க்காதா. ஸோ நான் திடீர்னு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னோட அண்ணாவும் யாரும் இதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. அப்போதான் பார்த்தா வெளியே மேரி மீ அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஷ்ணு அண்ணாட்ட கேட்டேன், என்னன்னா இது எப்போ கல்யாணம் அப்படி சும்மா நான் விளையாடிட்டு இருந்தேன். அண்ணன் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் கல்யாணத்தை போய் சாப்பிட்டு டான்ஸ் ஆடணும். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 2 million. தேங்க்யூ ஸோ மச். சரி, என் நேம் சொல்லுங்க. ஜோன். ஹாய் ஜோன். என் நேம் தவிர எல்லார் நேமும் சொல்றீங்க. மிஸ் டெமோன் தெரியலையே. How was your காஷ்மீர் ட்ரிப்? ஆக்சுவலி காஷ்மீர் ட்ரிப் வந்து ஐயோ சாரிங்க, ஃபோன் ஆட விட்டேன். காஷ்மீர் ட்ரிப் வந்து செம்மையா இருந்துச்சு. பேசிக்லி ஐ லவ் ஸ்னோ. ஸோ அதனால ஸ்னோ இருக்கிற இடத்த பார்த்தா நான் வந்து செம்ம எக்ஸைட் ஆயிடுவேன். அங்க வந்து நான் போன டைம்ல வந்து ஸ்னோ ஃபால் ஆச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ஸ்னோ ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ரொம்ப எக்ஸைட் ஆகி குதிச்சுட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி vlog எடுத்திருக்கேன். அந்த vlog நான் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? எங்களுக்காக ஒரு சாங் பாடுவீங்களா? நான் பேசுறது நிறைய பேர் அதை கேட்க முடியல. இல்ல நான் பாட்டு வேற பாடி இருக்கிறவங்களையும் ஓட வைக்கிறதா? இந்த சீசன் ஃபேவரட் யாரு? விஷால் உங்களுக்கு தெரியும்ல, டெல் சம்திங் அபவுட் இட். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த சீசன் நான் பெருசா பார்க்கல. இந்த மாதிரி இன்ஸ்டால ப்ரோமோஸ் அண்ட் ஏதாவது இன்ஸ்டா கட் வந்தாதான் அதை பார்த்துட்டு இருக்கேன். விஷால் எனக்கு தெரியும், அவங்களை முன்னாடியே தெரியும். ஐ திங்க் ஹிஸ் டூயிங் குட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் பார்க்கல, உண்மையா சொல்லிடுறேன், நான் பார்க்கல. அவங்க நல்லா பண்றாங்கன்னு நம்புறேன். என்னோட கமெண்ட்ஸ் எதுவுமே படிக்கல. ஸ்மார்ட் சிம்பு. ஹாய் ஸ்மார்ட் சிம்பு. சாரி. ஐயோ சாரிங்க, நான் மெசேஜ் படிக்கிறேன்னு போன் இப்படி ஆட்டிட்டு இருக்கேன். சுஜா ரூனா. ஐ லைக் யுவர் டான்ஸ். தேங்க்யூ. ஐ லவ் ஸ்னோ. உங்களுக்கும் ஸ்னோ பிடிக்குமா? எனக்கும் ஸ்னோ ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வந்து அவங்க செம்மையா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன தெரியுமாச்சு? காஷ்மீர்ல 34 இயர்ஸ்க்கு அப்புறம் அவ்வளோ குளிர், அவ்வளோ ஸ்னோ இருக்கு. அதுவும் நான் போன டைம் அப்போ வந்து லைட்டா இப்படி ஸ்னோஃபால் லைட்டா இப்படி ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப மழை மாதிரி ஸ்னோஃபால் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்னோஃபால் எப்படின்னா பேசிக்கா ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்னோ விழுந்து ரோட் ஃபுல்லா இவ்வளோ ஸ்னோ கட்டி காயிடும். ஸோ நான் வந்து ஒரு மலை மேலே தான் போனோம். அங்கே வந்து ஏடிவி அந்த பைக்ல தான் நாங்க வந்து போனோம். ரிட்டர்ன் எங்களுக்கு போக முடியல. ஸோ அந்த மலை மேலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட 67+ கிலோமீட்டர்ஸ். அந்த அடிக்கிற கொட்டுற ஸ்னோல நாங்கள் வந்து அந்த பைக்ல டிராவல் பண்ணி போனோம். லிட்டரலி நான் வந்து அப்படி போயிட்டு இருந்தேன். என்னோட கையெல்லாம் அப்படி விரைச்சிக்குச்சு. என் அம்மாலாம் பயந்துட்டாங்க நான் குளிர்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஏன்னா பைக்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். நான் அடிக்கடி என்னை எழுப்பி கேட்டுட்டு இருந்தாங்க, மயங்கிட்டியா அப்படின்னு சொல்லி. ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. என் மூச்சு வாங்குது பேசும்போது. அதை நான் வந்து vlogல எடுத்திருக்கேன், நீங்க பாருங்க, கண்டிப்பா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அம்மா மூச்சு வாங்குது. நீங்க சூப்பரா டான்ஸ் பண்றீங்க. தேங்க்யூ. சரி, ஓகே. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டான்ஸா இல்லாம வேற ஏதாவது ரீல் எடுக்கணும், ஏதாவது சீன் ரிக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் நீங்க வந்து எனக்கு சொல்லலாம். நான் வந்து கண்டிப்பா பண்றேன். Hello ma'am, I am also 21. Hello, I am also 21. High five. ஸ்னோ உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்னோ. ஆனா எனக்கு ஸ்னோ ரொம்ப பிடிக்கும். ஆனா ஸ்னோனால இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றது எனக்கு அங்க போனப்போதான் தெரிஞ்சிச்சு. ஐயோ, அப்போ வந்து ஸ்னோனா ரொம்ப டேஞ்சர் தான் போல அப்படின்னு சொல்லி அங்க போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் அக்கா சொல்லுங்க லவ் யூ டூன்னு. இருங்க ஒரு நிமிஷம். சுகி புவனா, I love you too. I love you so much. Recreating film shots is better மச்சி. ஓகே, நீங்க எந்த ஃபிலிம்ல இருந்து என்ன சீன்னு சொல்லுங்க, நான் அதை ரிக்ரியேட் பண்றேன். ஓகேவா? ஹாய் குண்டு பையா. ஹாய் லக்ஷ்மி. நீங்க பண்ண சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் அந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும், மௌனராகம். இப்போ வரைக்கும் மௌனராகம் மாதிரி ஒரு சீரியல் எனக்கு வருமா அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கோச்சிக்கிட்டு போறவா? ஐயோ
சாய்னா சாரி ஹாய். இப்பதான் நீங்க இருக்கிறத நான் பார்த்தேன். சத்தியமா இதுக்கு முன்னாடி பார்க்கல. என்ன மெசேஜ் பண்ணீங்க நான் பார்க்கல. சாரிண்ணா. போகாதீங்க, போயிட்டீங்களா? போயிருப்பீங்க மெசேஜ் போட்ட உடனே. யாரும் சொன்னீங்க போட்டு தாக்கு போஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி அந்த போட்டு தாக்கு எடுக்கும்போது என்ன தெரியுமாச்சு, அந்த போட்டு தாக்கு வந்து நாங்கள் வந்து சடனாக தான், நான் எல்லா ரீலுமே ரொம்ப சடனாக தான் பிளான் பண்ணுவேன். அப்போது பிளான் பண்ணி நாங்கள் அன்றைக்கி காலையிலே ஷூட் வந்து ஒரு 7 மணிக்கு போய் 10 மணிக்கெலாம் முடிச்சிடலாம். ஏன்னா ஸ்டெப்ஸ் நாங்கள் முன்னாடியே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஷூட்டுக்கு போகிறோம் பிளான் பண்ணுறோம். பட் லேட் ஆயிடுச்சு, மழை பெஞ்சிடுச்சு காலையிலே. சரின்னு சொல்லி 9 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்பணும். ஸோ இங்கேருந்து போய் ஒரு 2 ஷாட் தான் எடுத்துப்போ, திருப்பி மழை கொட்டுன்னு கொட்டிடுச்சு. அதனால தான் அந்த வீடியோ ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்கும். ஹாய் ரோஷ், தங்கச்சியா மன்னிச்சிட்டேன். தேங்க்யூ சாய்னே. லவ் யூ பெட்லு அஃபிஷியல். லவ் யூ டூ. ஒரு ஹாய் சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். ஜோயல், ஹாய் ஜோயல். ஹாய் மொக்க போஸ்ட் வீடியோஸ். நல்லா இருக்கீங்களாண்ணே? ஐ லைக் யுவர் இன்னோசென்ட். வணக்கம் ரோஷனையா. அமரன் மூவி சீன் ரிக்ரியேட் பண்ணுங்க. அமரன் மூவி சீன் ரிக்ரியேட் பண்றது வந்து கண்டிப்பா பண்றேன். பட் ஆனா வந்து சாய் பல்லவி மேம் மாதிரி அது வந்து அந்த அளவுக்கு பண்றதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு ட்ரைனிங் தேவைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் ஈஸியா சொல்லுங்களேன். லவ் யோர் டான்ஸ், கீப் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சொல்லுங்க ரவினா. மை நேம் வைகை. ஹாய் வைகை. நீங்க ஆரா? சரி விடுங்க, மன்னிச்சிருங்க. ஒரு 3 மாசம் ஒருத்தங்க கூட வேலை பார்த்தேன், சேர்க்க சரியில்லைனால தான் இப்படிலாம் வருது. ரோஷன் ப்ரோ எங்க ரவினா அக்காவை ரூட் விட போறீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? அந்த மனுஷனே சும்மா வந்து ஹாய் சொல்றாரு. ஐயோ, சர்வெண்ட் ஆஃப் அல்லா. ஏங்க இவ்வளோ கோமான இமோஜி? ஏன்? இளையராஜா ஹாய் கோச், ஹாப்பி நியூ இயர். சவதிகானா ஹலோன்னு தானே அர்த்தம். ஏதாவது தப்பா சொல்லிட போறேன். ஏஜ் டெல் மீ. என்னோட ஏஜ் இதோட 10வது தடவை சொல்ல போறேன். எனக்கு 21 வயசு ஆகுது. ஹாய் அக்கா, என் பேரு சந்தோஷ். ஹாய் சந்தோஷ். அண்ட் கைஸ், ரீசெண்டாக நான் வந்து இப்போ கோயம்புத்தூர் போயிருந்தேன் இந்த நியூ இயர் ஈவெண்ட்டுக்காக. ஆக்சுவலி செம்மையாக இருந்துச்சு அந்த ஈவெண்ட்டில். எல்லாருமே அங்கே வந்திருந்த கெஸ்ட் மீனிங் மக்கள், அதான் கெஸ்ட், அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஹாப்பியாக என்னை வெல்கம் பண்ணாங்க. என் கூட சேர்ந்து ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடினாங்க. எனக்கு அங்கேருந்து ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதில். ப்ளஸ் கோயம்புத்தூரில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும். ஏன் சாமி இப்படி பண்ணுறீங்க, என்னங்க வேணும், அப்படி பேசுகிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவங்க பேசுறதுலாம் கேட்கும்போது. ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் நிறைய பேர் கூட ஜாலியாக டான்ஸ் ஆடினேன். நியூ இயர் அங்கே செலிப்ரேட் பண்ணி அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன். ஹாய் அக்கா, என் புவனேஸ்வரி. ஹாய் புவனேஸ்வரி. ஸ்பைடர்மேன் நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க கோமா இருக்கிற இமோஜி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. என்னங்க உங்க பிரச்சனை? நான் என்னங்க பண்ணுவீங்களே? when will be coming to மலேசியா நான் வந்து மார்ச்ல வருவேன். ஹோப்ஃபுல்லி இல்ல கண்டிப்பா வருவேன். ஜும்கலக்கா ரோஷனையா மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மிஸ் யூ ரவி குட்டிமா. ரவினா ஃபேரி. கண்டிப்பா அக்கா மீட் பண்ணலாம். பிளாசம் சரிதா. என்னங்க எல்லாருமே கோமா இருக்கிற இமோஜி பண்றீங்க. ஸ்மைலி சஞ்சனாவா? சஞ்சய், சாரிங்க உங்களை பொண்ணாக்கிட்டேன். எனக்கு எல்லாரும் கோமா இருக்கிற இமோஜி போடுறீங்க. நான் என்ன பண்ணேன்? திருநெல்வேலி வருவீங்களா? கண்டிப்பா நீங்க என்ன கூப்பிட்டு போனீங்கன்னா நான் வருவேன். திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், கும்பகோணம் எல்லா இடத்துக்கும் வருவேன். என்னை கூப்பிட்டு போங்க. எப்போ லைவ் முடிப்பீங்க? ரொம்ப போர் அடிச்சிருச்சு போல. அவரே ஓப்பனா கேட்டாரு எப்போ லைவ் முடிப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவேன். சர்வெண்ட் ஆஃப் அல்லா. ஏன் கையெடுத்து கும்பிடுறீங்கன்னா கோமா போடுறீங்க? முன்னாடிலாம் ஒன்று பண்ணுவீங்க. நான் இன்ஸ்டா லைவ் வந்தா டோலின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. நான் அப்பதான் கெஞ்சுவேன், ப்ளீஸ் என்ன டோலி சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லுவேன். வேணும்னே டோலின்னு போடுவீங்க. இப்போ வந்து ஏன் கோமா இருக்கிற இமோஜி போடுறீங்க அப்படின்னு கேட்டா வேணும்னே கோமா இருக்கிற இமோஜி போடுறீங்க. ஈரோடு வருவீங்களா? ஹாய் கனிஷ்கா கனி. ஆக்சுவலி சாரி, என்னோட ஜென்யூனான ஃபாலோவர் அப்படின்னு சொல்லும் போது கனிஷ்கா கனி அந்த பாப்பாவை விட்டேன். அவங்க வந்து எப்பயுமே அக்கா 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 அப்படி சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களும் அதில் ஒருத்தங்க. ஹாய் லைலா. ரெமோ மூவி ரிக்ரியேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா ரெமோ மூவி ரிக்ரியேஷனும் பண்ணிடலாம்.
என்னோட முடி பாருங்க இப்ப குட்டியா இருக்கு, இதுக்கேத்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அதாவது இந்த அன்பே டயானா, அப்துல் கலாம் அந்த மாதிரி சொல்லுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டே வெங்கி, உங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணி நான் அக்கா ஏன் ரிப்ளை பண்ணல அக்கா? மிஸ்டர் பிளாக் பாய் தாமஸ். சாரி தாமஸ், நான் வந்து பார்க்கல. எனிவே நீங்க என் பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் ஸோ சாரி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்றதுக்கு. ரவி குட்டிமா, ஐயோ என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டா சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கூடிய விரைவில் சொல்கிறேன். ஸ்குவிட் கேம் சீரீஸ் ஆக்சுவலி நான் பார்க்கல. பார்ட் 1 பார்த்துட்டு இப்போ பார்ட் 2 வந்திருக்குல, பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நான் வந்து நாளைக்கு வந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறேன். ட்ரிவாண்ட்ரம்ல வந்து அல்சாஜ் கன்வென்ஷன் சென்டரில் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது. அங்கே நான் 2 டான்ஸ் பண்ண போகிறேன் நாளைக்கு. யாராவது ட்ரிவாண்ட்ரம்ல இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து என்னை பாருங்கள். ஹாய் அக்கா, ரொம்ப க்யூட் இருக்க. தேங்க்யூ. இல்லை எனக்கு புரியல, ஏன் கோவமா இருக்கிறீங்க கொஞ்சம் அனுப்புறீங்க? சும்மா சும்மா அனுப்பாதீங்க, பயமா இருக்கு. ஃபோன் எடுக்கல, லைவ்ல வரியா? நீ லைவ்ல இருந்தா எப்படிலாம் ஃபோன் எடுக்க முடியும்? ஃபோனும் வரல எனக்கு என் நம்பருக்கு. தெரியல, மேபி இன்னொரு நம்பருக்கு பண்ணியிருப்பியா இருக்கும் லைலா. சாரி, மன்னிச்சிரு. நான் அப்போ என்னன்னு பார்க்குறேன். உமா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஏங்க தனவேந்தன், ஏங்க கோவமா இருக்கிறீங்க போடுறீங்க? பிரேமலு மூவிலேருந்து ரீல்ஸ் பண்ணுங்க, ஹேர் ஸ்டைல் கரெக்டாக இருக்கும். குட்டி குடியே. ஓகே டன், சாரிங்க. மை நேம் மனோஜ். என் பேர் சொல்லலை ரவீனா, அன்ஃபாலோ தான். எங்கள் பேர் சொல்லலைன்றதுக்காகலாம் அன்ஃபாலோ பண்ணுவீங்க? கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா நீங்கள் சொல்கிறது? நான் ஏதோ எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ தெரியாமல் விட்டு போச்சு, திருப்பி உங்கள் பேரை மறந்துட்டாருங்க. ஹாய் மனோஜ், இதுக்கெல்லாம் அன்ஃபாலோ பண்ணாதீங்க, நீ ரொம்ப பாவம். நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன் வாழ்க்கையில். இன்னைக்கு தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். அது உங்கள் எல்லாருனாலும். அது நீங்களே இப்படி பண்ணலாமா? தப்பு தானே. ஐ லவ் யூ அக்கா. தேங்க்யூ. ஐ லவ் யூ டூ. ஒஃபிஷியல் ஜி விஸ்வா. வேற என்ன ஏதாவது கேளுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. How to see Big Boss Saturday and Sunday episode shooting, please talk அக்காவா? சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்க்கணுமா? எபிசோட் நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுமா? ஏன்னா எனக்கே தெரியாது. நானே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எப்படி என்ன பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலையே. கங்க்ராட்ஸுங்க, 2 மில்லியனுக்கு ட்ரீட் வைங்க. கண்டிப்பாக ரோஷனையா ட்ரீட் வச்சிடலாம். நீங்கள் நம்ம எப்போ அடுத்த வீடியோ பண்ணுறோன்னு சொல்லுங்கள், நம்ம அப்போ வந்து ட்ரீட் வச்சிடலாம். உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட்டும் நான் வாங்கி தரல, இன்னும் வாங்கி தந்துடுறேன். ஏன்னா என் பர்த்டேக்கு வந்து ரோஷன் ஐயா வந்து 2 ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து ரோஷன் கிஃப்ட் பண்ணாங்க, ஒன்று வந்து ஆன்டி கிஃப்ட் பண்ணாங்க. 2மே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஆன்டி வாங்கி கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரண்ட் ஃபேவரட் சாங் என்ன? கரண்ட் ஃபேவரட் சாங் ஆக்சுவலி எனக்கு நிறைய பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து கண்ணே கலைமானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பர அது வந்து ரொம்ப பிடிக்கும், அது நான் வந்து கேட்டே இருக்கேன். அப்புறம் அவ்வளோதான். இல்லை ஆக்சுவலி நிறைய இருக்குது, எல்லாமே சொல்ல முடியாது. ஒரு வாட்டி சித்தார்த்துன்னு சொல்லுங்க. ஹாய் சித்தார்த், எப்படி இருக்கீங்க? திருக்கணி சீன் ரிக்ரியேட் பண்ணுங்க. அது என்ன சீன்? எனக்கு கொஞ்சம் டிஎம் மட்டும் பண்றீங்களா? அது என்ன சீன்? அது ரெக்கார்ட் பண்ணி டிஎம் மட்டும் பண்றீங்களா? ஜில்லா மூவி சீன் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அந்த ஜில்லா மூவி சீன் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற அப்படின்னு மட்டும்தான் சொல்லி என்கிட்ட கதையெல்லாம் எதுவுமே சொல்லலை. அப்போ சின்ன பொண்ணு வேற இல்லை, நேராக கூட்டு போயிட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க போகுது, நீ மேலேருந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரோப் மாதிரி ஒன்று போட்டு மேலேருந்து குதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு தைரியத்தில் நானும் குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சூப்பர், சொன்னோடனே மேலேருந்து குதிச்சிட்டியே அப்படின்னு பாராட்டினாங்க. ரோஷன் ஐயா லைவ்ல இருக்காங்க. ரோஷன் ஐயா, உங்க ஃபேன்கள்ஸ் எல்லாரும் உங்களை தான் தேடி வந்திருக்காங்க. ஹாய் குண்டு பையா, ஹாய் பாபு. சிப்பி ரஞ்சித் பியூட்டி, ஹாய் டியர். ஹாய். நேம் சொல்லவே மாட்டீங்களா ரவீனா? டான் நிதி 2K 2003.
ஜில்லா மூவில இருந்த பேபி நீங்களா? ஆமா, அது நான் தான். அப்பவே பேபி இல்ல, அப்போ 4th படிச்சுட்டு இருந்தேன் நான். मैम हिंदी में बात करो, हिंदी बात करो, समझ आ रहे नहीं. मैं हिंदी में बात करेगा तो मेरे फॉलोअर्स को समझ में नहीं आएगा, सिर्फ आपको समझ में आएगा. इसीलिए अभी मुझे तमिल में बात करना जरूरी है. இப்போ நான் பேசுனது உங்களுக்கு யாத்ரகார் கிருப்பியா அது அந்த மாதிரி இருந்திருக்கும்ல. ஹாய் ஈஷான், ஹாய் சொல்ல மாட்டீங்களா நீங்க ப்ளீஸ்? RX வீரா, ஹாய் வீரா. என்ன பத்தி சொல்லுங்க. ரவீனா எக்ஸ் ஃபேரி அவங்க வந்து பிரின்சி அக்கா செம்ம ஸ்வீட். அவங்க எனக்கு வந்து என்ன பிக் பாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் சில பேருக்கு தெரியும். ஆனா பிரின்சி அக்கா வந்து நான் மௌனராகம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு வந்து ஜென்யூனா சப்போர்ட் பண்ணி என்னை யாராவது ஏதாவது கமெண்ட்ல திட்டா போதும் உடனே அவங்க கூட சண்டைக்கெல்லாம் போய் நான் டிப்ரெஸ் ஆக மாட்டேன், அவங்க பேசி டிப்ரெஸ் ஆகி அந்த மாதிரிலாம் ஆயிருக்காங்க. பட் சச் ஜென்யூன் சோல் அவங்க. அவங்களுக்கு என்ன வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரின்சி அக்கா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி என்ன சொல்றது ஜென்யூனான பீப்புள் என் லைஃப்ல இருக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச். வேற யாரும் இப்ப பார்த்த பேசிட்டு இருக்கும்போது வினீத், ஹாய் வினீத். எங்க உன் ஃப்ரெண்டு வரல? வினீத் நீங்களும் எப்போ ரீல் பண்ண போறீங்க? வினீத் வந்து சென்னைக்கு வந்தா ரீல் பண்ணலாம். வினீத் சென்னைக்கே வரல, எப்படி ரீல் பண்றது? வந்தாலும் என்கிட்ட சொல்றது இல்ல, அப்படி எப்படி ரீல் பண்றது? வந்தா சொல்லுங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நான் ரீல் வந்து உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லி உங்க எல்லாருக்கும் என்ன சொல்றது நீங்க எல்லாரும் கிடைச்சதுக்கு நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு நான் இதை எக்ஸ்பிரஸ் பண்றேன்ல. ஆனா இந்த ரீல் பண்ணு, ஐயோ ரீல் இல்லை, இந்த லைவ் பண்ணு, இந்த லைவ் போ அப்படின்னு மோட்டிவேட் பண்ணது வந்து என்ன சதீஷ் அண்ணா தான். ஸோ ரொம்ப நன்றி சதீஷ் அண்ணா. நீங்க மட்டும் இன்னைக்கு வந்து என்ன லைவ் போக சொல்லலை அப்படின்னா இவங்க எல்லாரையும் பார்த்து இவங்க எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் சொல்ல முடியாம போயிருந்திருக்கோம். ஸோ சதீஷ் அண்ணனுக்கும் நன்றி. திரும்ப எப்போ நம்ம பேட்மிண்டன் ஆட போறோம்? கோச் நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் அப்படியே மைண்ட்ல வச்சிட்டு இருக்கேன். இன்னும் நீங்க வந்து திருப்பி அதை கரெக்ட் பண்ணா மட்டும் போதும், அப்படி இப்படி அடிச்சு பட்டையா கிளப்பிடுவேன். சீக்கிரமா நீங்க வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுங்க. ஐ எம் ரெடி. இனி நான் ஃபுல் ஃப்ரீ தான், ரெடி. நீ பேசுறதே பேபி மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் இல்லையா, நல்லா பேசுறேன், ஏன் அப்படி சொல்றீங்க? யுவர் டான்ஸ் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ரவீனா தஹா அக்கா விரைவில் அரசியலுக்கு வாங்க, என்னோட ஃபேவ் பார்ட்டி திராவிட முன்னேற்ற கழகம்ல ஜாயின் பண்ணுங்க எனக்காக. ரவீனா அக்கா என்னையா அரசியல் கூப்பிடுவீங்க? மீனிங் அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது புரிஞ்சிருச்சு, அதுக்கு எதுக்கு அரசியல் வரணும் எனக்கு புரியலையே. எனக்கு அரசியல் பத்தி இப்போதைக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் அதுக்கு லாய்க்கு இல்லை. மேபி இன் ஃபியூச்சர்ல எனக்கு தெரியல. லவ் யூ அக்கா. 2K குல்லா ராகுல் ஏங்க அப்படியே வச்சிருக்கீங்க ஐடியா? So cute. Watching you from Doodpatri, Kashmir. Oh, hi. Actually Doodpatri நான் போனல, அங்கே தான் வந்து ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. மேபி அங்கே என்ன மீட் பண்ண யாருன்னு நினைக்கிறேன். அஜு காஷ்மீரி அப்படின்னு அவங்க ஐடி. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் அப்புறம் உங்களை கேட்பேன் அவங்க ஐடி சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு. பிக் ஃபேன் காளி ஃப்ரீக்கி. ஹாய் காளி, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. நீங்க சொல்லுங்க. 2K சாத்து கிங், ஐ லவ் யூ. நானே வருவேன் ஷாஜஹான், மை செல்லம் அக்கா. தேங்க்யூ அக்கா. மை நேம் சொல்லுங்க. உங்க நேம் என்ன? ஹஜாராவா? இன்னும் பேர்லாம் வித்தியாசமா இருக்குல்ல, எனக்கு தான் படிக்க தெரியலையா? வந்துடுறேன் செல்லோ அப்படின்னு வினீத் சொல்லியிருக்கான். சீக்கிரம் வாங்க அக்கா. உங்களுக்கு பிடிச்ச மூவி? நான் ஸ்டார்டிங்ல இருந்து மெசேஜ் பண்றேன், ரிப்ளை பண்ணுங்க அக்கா. ஜஸ்ட் மீ 33. ஹாய். எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி வந்து அன்பே சிவம், 3ஆம் பிறை, அதுக்கப்புறமா வந்து கன்னத்தில் முத்தமிட்டால், அதுக்கப்புறமா வந்து நிறைய படம் பிடிக்கும். இதெல்லாம் இப்போதைக்கு மைண்ட்ல டக்குன்னு வந்தது, அதை சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் மூவி என்னக்கா? நெக்ஸ்ட் மூவி தெரியலையே, இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரியல. நெக்ஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். உங்ககிட்ட சொல்லாம நான் எங்க போறேன் சொல்லுங்க.
அக்கா ப்ளீஸ் என்னோட நேம் சொல்லுங்க அக்கா, எத்தனை டைம் கேட்டுட்டு இருக்கேன். துஹிஷா. ஹாய் துஹிஷா. எனக்கு தெரியலையே நான் கரெக்டாக சொல்கிறேன். நானும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மெசேஜ் பண்ணேன். குமரன் ஸ்பேரோ. ஹாய் குமரன் ஸ்பேரோ. ஹாய் ரவினாக்கா, ஐம் ஃப்ரம் மலேசியா. ஹாய், நான் மார்ச் மாதம் மலேசியா வரேன், கண்டிப்பாக வந்து என்னை மீட் பண்ணுங்க. அண்ட் லவ் ஃப்ரம் கேரளா டில் சம்திங் இன் மலையாளம். നമസ്കാരം, സുഖമാണോ, നാട്ടിൽ എവിടെയാ, ഊണ് കഴിച്ചോ, ഹാപ്പി ന്യൂ ഇയർ. അയ്യോ ഇതിൽ ഹാപ്പി ന്യൂ ഇയർ വിഷ് பண்ண வந்துட்டேன். உங்க எல்லாருக்குமே ഹാപ്പി ന്യൂ ഇയർ. നിങ്ങൾ എല്ലാവർക്കും ഹാപ്പി ന്യൂ ഇയർ. പിന്നെ ഞാൻ ട്രിവാൻഡ്രത്തിലായിരുന്നു 2 കൊല്ലം. അപ്പോഴും ഞാൻ കോളേജ് പഠിക്കുമായിരുന്നു. പിന്നെ കോളേജ് പോകാൻ പറ്റാതെ ചെന്നൈ തന്നെ തിരിച്ചു വന്നു. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ பேசிக்லி இந்த 2 மில்லியனுக்கு தேங்க்யூ சொல்ல தான் நான் இந்த லைவே வந்தேன். பட் இப்போதான் லைவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்கு. எனக்கு முடிக்க மனசு வரல. பட் ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 30 மினிட்ஸாக போயிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே போனால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் இந்த 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு நான் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஹாய் சிப்பு சிப்பி, தேங்க்யூ. எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல தான் வந்தேன். நிஜமாவே ரொம்ப 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 கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் உங்கள் எல்லாருக்குமே. நீங்கள் மட்டும் இல்லைனா இப்போது இந்த இடத்துல நான் கிடையவே கிடையாது. ஸோ இதே மாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். என்றைக்குமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்றதை என் மனசில் வச்சுட்டே இருக்கேன். அண்ட் ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் கிடைச்சதுக்கு நான் வந்து எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன், நான் டிசர்விங்காக இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் தேங்க்யூ 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 ஸோ மச். தீபிகாக்கா தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். அப்போ நான் வந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். அடுத்த லைவ்ல சந்திப்போம், அடுத்த ரீல்ல சந்திப்போம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாய். ஐ லவ் யூ. ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே பத்திரமா இருங்க. அப்புறமா ஒழுங்கா சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க.